எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இலங்கை சீனா உறவை மேலும் வலுப்பெறச் செய்வோம். சீனாவிலிருந்து வாழ்த்துச் செய்தி. ஹிட்லர் தொடர்பிலான கருத்துக்கு ஜெர்மனிய தூதரகம் அதிருப்தி. 13 லட்சம் லிட்டர் அணுக்கதிர் கழிவுநீரை கடலில் கலக்கும் ஜப்பான் அரசின் முடிவுக்கு சீனா கண்டனம். உக்ரைன் எல்லையில் படைகளை குவிக்கும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா கண்டனம். புஜேரா துறைமுகம் அருகே இஸ்ரேல் வர்த்தக கப்பல் மீது வெடிகுண்டு தாக்குதல், ஈரானின் பதிலடியா? சுயஸ் கால்வாயில் தரை தட்டிய எவர்கிரீன் கப்பல் பறிமுதல், எகிப்து அரசு நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானில் இருந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்குள் தங்களுடைய படையினர் அனைவரையும் திரும்பப் பெற அமெரிக்கா திட்டம். புத்தாண்டு தினத்தில் இலங்கைக்குள் நுழையும் இந்தியாவின் பாரிய போர்க்கப்பல். நட்டன்ஸ் அணு உலை மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பாதிக்கும், ஈரான் வெளியுறவு மந்திரி எச்சரிக்கை. இலங்கை சீனா உறவை மேலும் வலுப்பெறச் செய்வோம். சீனாவிலிருந்து வாழ்த்துச் செய்தி. இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகிய இரு தலைவர்களும் உருவாக்கிய முக்கிய உடன்பாடுகளை வழிகாட்டல்களாக கொண்டு சீனா இலங்கை ஒத்துழைப்பு கூட்டுறவை தொடர்ந்து முன்னெடுப்பதாக சீன தூதுவர் கி ஷென்ஹாங் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த ஓராண்டு சீனா இலங்கை இடையே பரஸ்பர அரசியல் நம்பிக்கை இடைவிடாமல் மேம்பட்டு வந்துள்ளதாக சீன தூதுவர் கி ஷென்ஹாங் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறப்பட்டுள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோர் இருமுறை தொலைபேசியில் உரையாடியுள்ள விடயத்தை நினைவுபடுத்தியுள்ள அவர், தொலைநோக்கு பார்வைய சீனா இலங்கை உறவுக்கு வழிகாட்டி இரு நாட்டு ஒத்துழைப்புகள் குறித்து முக்கிய உடன்படிக்கை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பலதரப்பு அரங்குகளில் சர்வதேசத்தின் நேர்மை மற்றும் நீதியையும் இருதரப்புகளின் கூட்டு நலன்களையும் பேணி காக்கும் வகையில் பலமுறை ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து கொரோனா நோய் தொற்றை எதிர்த்து போராடியுள்ளதாகவும் இதனிடையில் இலங்கையின் பல்வேறு துறையினர்களும் அளித்த உறுதியான ஆதரவுகளை சீனா மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் பல்வேறு துறைகளில் நடைமுறைக்கு ஏற்ற ஒத்துழைப்புகளை இரு நாடுகள் முன்னெடுத்து சென்றுள்ளதாகவும் பொருளாதார வளர்ச்சியின் புதிய உந்து சக்தியாக விளங்குகின்ற கொழும்பு துறைமுக நகரம், ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஆகியவற்றின் சாதனைகள் தெளிவாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதியதோர் ஆண்டில் ஒரு புதிய ஆரம்பம் இருக்கும் என்றும் சீனா இலங்கை ஒத்துழைப்பு கூட்டுறவை தொடர்ந்து முன்னெடுத்து மேலும் உயர்நிலைக்கு செல்லவும் மேலதிக சாதனைகளை பெறவும் இரு நாடுகள் மற்றும் இரு நாட்டு மக்கள் பயனடைய செய்யவும் தொடர்ந்தும் செய்யப்பட உள்ளதாக சீன தூதுவர் கி ஷென்ஹாங் தெரிவித்துள்ளார். ஹிட்லர் தொடர்பிலான கருத்துக்கு ஜெர்மனிய தூதரகம் அதிருப்தி. சர்வதிகாரி ஹிட்லரை தொடர்புபடுத்தி இலங்கை அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்கு ஜெர்மனிய தூதரகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான ஜெர்மனிய தூதுவர் ஹால்கர் கியூபர்ட் அதிருப்தியை வெளியிட்டு ட்விட்டர் பதிவொன்றை இட்டுள்ளார். சர்வதிகாரி ஹிட்லரை போன்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ இலங்கையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என அமைச்சர் திலும் அமுனுகம கண்டியில் கருத்து வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி ஹிட்லரை போன்று சர்வதிகார அடிப்படையில் செயற்பட வேண்டுமென இந்த நாட்டின் 69 லட்சம் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று திலும் அமுனுகம தெரிவித்திருந்தார். இந்த கருத்து குறித்து ஜெர்மனிய தூதுவர் ஹால்கர் அதிருப்தி வெளியிட்டு கருத்து வெளியிட்டுள்ளார். மில்லியன் கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு ஹிட்லரே பொறுப்பு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடால்ஃப் ஹிட்லரை எந்தவொரு அரசியல்வாதியும் முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 13 லட்சம் லிட்டர் அணுக்கதிர் கழிவுநீரை கடலில் கலக்கும் ஜப்பான் அரசின் முடிவுக்கு சீனா கண்டனம். ஜப்பான் நாடு கடந்த 2011ஆம் ஆண்டு சுனாமி பேரலையின் தாக்குதல் காரணமாக புகுஷிமா அணு உலையில் கடும் சேதம் ஏற்பட்டது. இதனால் காற்று கதிர்வீச்சு பரவிவிடாமல் தடுக்க லட்சக்கணக்கான டன் தண்ணீரை பயன்படுத்தி அணு உலையின் வெப்பத்தையும் கதிர்வீச்சையும் குறைத்தனர். இதில் குறைவான கதிர்வீச்சு கொண்ட நீர் பசிபிக் பெருங்கடலுக்குள் சென்றது.
அதிக கதிர்வீச்சு கொண்ட தண்ணீர் அணு உலை வளாகத்திலேயே தொட்டில்களில் சேமித்து வைக்கப்பட்டது. அப்படியாக இதுவரை 13 லட்சம் டன் தண்ணீர் அந்த வளாகத்தில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள புகுஷிமா உலையின் அணுக்கதிர் கழிவு நீரை பசிபிக் பெருங்கடலில் கலக்க முடிவு செய்துள்ளதாக ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. புகுஷிமா அணு உலையை மீண்டும் புதுப்பிக்க இந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டியது அவசியம் என்று ஜப்பான் பிரதமர் யோஷிஹைடோ சுகா தெரிவித்துள்ளார். சேமித்து வைக்கப்பட்டுள்ள நீரில் உள்ள அதிகளவு கதிர்வீச்சு அகற்றப்பட்ட பிறகே கடலுக்குள் செலுத்தப்படும் என்று ஜப்பான் அரசு கூறினாலும் அதில் உள்ள ட்ரீரியத்தை முழுமையாக அகற்றுவதற்கான தொழில்நுட்பம் உலக நாடுகளிடம் தற்போது இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் திட்டமிட்டபடி இதனை செய்து முடிக்க குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் ஆகும் என்று ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அணுக்கதிர் கழிவுநீரை கடலில் கலக்கும் ஜப்பான் அரசின் முடிவுக்கு அண்டை நாடான சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ஜப்பான் அரசின் இந்த முடிவு மிகவும் பொறுப்பற்ற தன்மை மற்றும் சர்வதேச பொதுமக்கள் உடல் நலம் மற்றும் அண்டை நாடுகளின் பாதுகாப்பை இந்த நடவடிக்கை கடுமையாக பாதிக்கும் என்று கூறியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக உலக நாடுகளுடன் இணைந்து சீனா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இது தொடர்பாக மேலும் நடவடிக்கைகள் எடுக்க சீனாவுக்கு உரிமை உள்ளது என்று சீன தரப்பிலிருந்து கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் எல்லையில் படைகளை குவிக்கும் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா கண்டனம். ரஷ்யா உக்ரைன் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு உக்ரைனின் ஒரு பகுதியான கிர்மியாவை ரஷ்யா தன்னுடைய நாட்டுடன் இணைத்துக் கொண்டது. மேலும் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா மொழி பேசும் ரஷ்ய ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர். இவர்கள் உக்ரைன் பாதுகாப்பு படையினர் மீது கடந்த சில வாரங்களாக தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர். உக்ரைன் அரசு படையினர் கிளர்ச்சியாளர்கள் மோதலை தொடர்ந்து எல்லையில் ரஷ்யா தன்னுடைய படைகளை குவித்து வருகிறது. உக்ரைனின் கிழக்கு எல்லையில் 40,000 வீரர்களையும் கிர்மியாவில் 40,000 வீரர்களையும் ரஷ்யா குவித்துள்ளதாக உக்ரைன் உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூடுதல் படை குவிப்பு ரஷ்யா உக்ரைனிடையே போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் சில பகுதிகளை ஆக்கிரமிக்கவே ரஷ்யா தன்னுடைய படைகளை குவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்துள்ளது. இதற்காக 2 போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. அவை உக்ரைன் அருகே கருங்கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. நேட்டோவும் உக்ரைனும் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. உக்ரைன் எல்லையில் ரஷ்யா படைகளை குவிப்பது இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எவ்வாறு எதிர்வினையாற்றுகின்றார் என்பதை கண்டறிய ரஷ்ய அதிபர் புட்டின் செயல்படுத்தும் திட்டம் என்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புஜேரா துறைமுகம் அருகே இஸ்ரேல் வர்த்தக கப்பல் மீது வெடிகுண்டு தாக்குதல். ஈரானின் பதிலடியா? அமெரிக்கத்தின் புஜேரா துறைமுகம் அருகே இஸ்ரேல் நாட்டின் வர்த்தக கப்பல் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது ஈரானின் பதிலடியாக இருக்கலாம் என்று இஸ்ரேல் நாட்டு அதிகாரிகள் கூறுகின்றனர். வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க துறைமுகங்கள் முக்கிய சந்திப்பு மையங்களாக திகழ்ந்து வருகின்றது. இதனால் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கப்பல்கள் அமெரிக்க துறைமுகங்களுக்கு வர்த்தக ரீதியில் வந்து செல்கின்றன. இதில் இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான 2015ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஹைப்பரியான் ரே என்ற சரக்கு கப்பல் அமெரிக்கத்தின் புஜேரா துறைமுக பகுதியில் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் அந்த கப்பல் மீது மர்ம நபர்கள் சிலர் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சரக்கு கப்பல் என்பதால் நல்ல வேளையாக இதில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை என்று ஜெருசலம் தொலைக்காட்சி நிறுவனம் தகவல் அளித்துள்ளது. ஏற்கனவே ஈரான் நாட்டின் நட்டன்ஸ் யூரேனியம் செறிவூட்டல் அணு உலையை இஸ்ரேல் ஆளில்லா உளவு விமானம் மூலம் உளவு பார்ப்பதாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் அங்கு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது பயங்கரவாத சதி என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுடன் இதில் இஸ்ரேல் சைபர் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று ஈரான் சந்தேகிக்கின்றது. எனவே அதன் வெளிப்பாடாகவே பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் செய்திருக்கலாம் என இஸ்ரேல் கருதுவதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகிறது. பொருளாதார தடை விதிப்பு காரணமாக ஈரான் அமெரிக்கா இடையே மோதல் வலுப்பெற்று வருகின்ற நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் வளைகுடா பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. புஜேரா அருகே தாக்குதலுக்கான கப்பலில் சிறிதளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இது ஈரானின் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என இஸ்ரேல் நாட்டு அதிகாரிகள் கருதுகின்றனர்.
சுயஸ் கால்வாயில் தரை தட்டிய எவர்கிரீன் கப்பல் பறிமுதல், எகிப்து அரசு நடவடிக்கை. ஜப்பான் நிறுவனத்துக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான எவர்கிரீன் என்ற சரக்கு கப்பல் கடந்த மாதம் 23 உலகின் முக்கிய நீர்வழித்தடங்களில் ஒன்றான எகிப்தின் சுயஸ் கால்வாய் வழியாக சென்றபோது கால்வாயின் குறுக்கே திருப்பி பக்கவாட்டில் தரை தட்டி நின்றது. ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கின்ற நீர்வழித்தடமான சுயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடலை இணைக்கும் வழிப்பாதையாக உள்ளது. இதனால் சர்வதேச நாடுகளில் வர்த்தகத்தில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்பின் 6 நாட்கள் தீவிர முயற்சிக்கு பின்னர் தரை தட்டியிருந்த கப்பல் மிதக்க தொடங்கியது. இதையடுத்து சுயஸ் கால்வாயில் நீர்வழி போக்குவரத்து மீண்டும் சுமூக நிலைக்கு திரும்பியது. எவர்கிரீன் கப்பல் சுயஸ் கால்வாயின் பாதுகாப்பான பகுதியில் தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கப்பல் தரை தட்டியதால் ஏற்பட்ட பாதிப்பு, நீர்வழி போக்குவரத்து தடைப்பட்டதால் ஏற்பட்ட இழப்பு உள்ளிட்டவற்றை கணக்கில் கொண்டு எவர்கிரீன் கப்பல் உரிமையாளர் $90 மில்லியன் இழப்பீடு தர வேண்டும் என்று சுயஸ் கால்வாய் நிர்வாகம் சார்பில் எகிப்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எகிப்து நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அதில் இழப்பீடு வழங்கும் வரை எவர்கிரீன் சரக்கு கப்பல் பறிமுதல் செய்ய எகிப்து அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து எவர்கிரீன் கப்பல் சுயஸ் கால்வாய் நிர்வாக அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கிடையே இழப்பீடு தொகை தொடர்பாக எகிப்து அரசும் எவர்கிரீன் கப்பல் நிறுவன நிர்வாகமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் இருந்து செப்டம்பர் மாதம் 11 தங்களுடைய படையினர் அனைவரையும் திரும்ப பெற அமெரிக்கா திட்டம். ஆப்கானிஸ்தானில் இருந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 11 அமெரிக்கா தன்னுடைய படையினர் முழுவதையும் திரும்ப பெற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அந்த நாட்டு அரசு படையினருக்கும் இடையே 20 ஆண்டுகளாக மோதல் நடைபெற்று வருகின்றது. இந்த உள்நாட்டு போரில் ஆப்கானிஸ்தான் அரசு படையினருக்கு ஆதரவாக அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள் ஆப்கானிஸ்தானில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தபோது முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சியில் தாலிபான் ஆப்கானிஸ்தான் அரசு படையினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஆப்கானிஸ்தானிலிருந்து மே மாதம் 1 அமெரிக்க படைகள் முழுவதையும் திரும்ப பெற ட்ரம்ப் நிர்வாகம் சம்மதம் தெரிவித்திருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் காரணமாக தற்போது அமெரிக்கா அதிபராக உள்ள ஜோ பைடன் நிர்வாகம் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் மே மாதம் 1 திரும்ப பெறுவதும் சாத்தியமற்றது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தாலிபான்களுடனான ஒப்பந்தம் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து செப்டம்பர் மாதம் 11 அமெரிக்க படைகள் முழுவதையும் திரும்ப பெற ஜோ பைடன் நிர்வாகம் திட்டமிடப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 2001 செப்டம்பர் மாதம் 11 அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் அல் கொய்தா பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டது. அந்த கோர சம்பவத்தின் 20வது ஆண்டு விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் 11 அனுசரிக்கப்பட உள்ளது. அந்த நாளுக்கு முன்னதாக ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படையினர் அனைவரையும் திரும்ப பெற ஜோ பைடன் நிர்வாகம் திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஜோ பைடன் வெளியிடலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் நேட்டோ படையினர் 6600 பேர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 2500 பேர் அமெரிக்க வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு தினத்தில் இலங்கைக்குள் நுழையும் இந்தியாவின் பாரிய போர்க்கப்பல். இந்திய கடற்படைக்கு சொந்தமான ராஜ்போத் வகுப்பின் 5வது கப்பலான ரன்விஜய் கப்பல் நாளைய தினம் கொழும்பு துறைமுகத்துக்கு பிரவேசிக்க உள்ளது. இலங்கை மக்களின் புத்தாண்டுக்கான ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமை செய்தியுடன் ரன்விஜய் கப்பல் நாட்டுக்குள் பிரவேசிக்க உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் இந்திய கடற்படைக்கு சொந்தமான பிரபல கப்பலாக கருதப்படுவதுடன் நீர்மூழ்கி மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகளையும் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கப்பலின் கப்டனான நாராயணன் ஹரிஹரன் கடமையாற்றுகின்றார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நெருக்கமான கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வளர்க்கும் நடவடிக்கையாக ராஜ்பத் வகுப்பின் 5வது கப்பலான ரன்விஜய் இலங்கை வரவுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நட்டன்ஸ் அணு உலை மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பாதிக்கும், ஈரான் வெளியுறவு மந்திரி எச்சரிக்கை. நட்டன்ஸ் அணு உலை மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதல் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பாதிக்கும் என்று ஈரான் வெளியுறவு மந்திரி முகமது ஜாவத் ஷாரிஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஈரான் நாட்டின் நட்டன்ஸ் யூரேனியம் செறிவூட்டல் அணு உலையை இஸ்ரேல் ஆளில்லா உளவு விமானம் மூலம் உளவு பார்ப்பதாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் அங்கு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது பயங்கரவாத சதி என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுடன் இதில் இஸ்ரேல் சைபர் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று ஈரான் சந்தேகிக்கிறது. இந்நிலையில் ஈரானின் நாத்தன்ஸ் அணு உலையில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆஸ்திரேலியா தலைநகர் வியன்னாவில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக நடந்து வருகின்ற வல்லரசு நாடுகளுடனான பேச்சுவார்த்தையில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று ஈரான் வெளியுறவு மந்திரி முகமது ஜாவத் ஷாரிஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.